தாய்லாந்துக்கு டேக் ஆஃப் ஆக இருந்த நடிகையை விமான நிலையத்தில் வச்சு கைது பண்ண போலீஸ் இப்போ அவரை ஜெயிலில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. பிரபல நடிகை கொலை முயற்சி வழக்கில் கைதானது எப்படி? நுஸ்ரத் ஃபரியா படம் பிடிக்கக்கூடிய கேமராவையே வெட்கப்படச் செய்யும் பேரழகி. ஹிந்தி, பெங்காலி, உருது மற்றும் இந்தோனேஷியன் என மொத்தமாக 9 மொழிகளில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர். சென்ற 2015ஆம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் பங்களாதேஷ் தயாரிப்பாளர் இணைந்து தயாரித்த ஆஷ்க்வே என்கிற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்கிறார் நுஸ்ரத் ஃபரியா. முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கவும் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்து உச்ச நடிகை என்கிற அந்தஸ்தை பெற்றுள்ள இந்நிலையில் சென்ற 2023ஆம் ஆண்டு வங்காளத்தின் தந்தையாக போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் அவருடைய மகளும் முன்னாள் வங்காளதேச பிரதமருமான ஷேக் ஹசீனாவின் கதாபாத்திரத்தில் நுஸ்ரத் ஃபரியா நடித்திருந்தார். ஜிப் த மேக்கிங் ஆஃப் அ நேஷன் என பெயரிடப்பட்டிருந்த பயோபிக்சரில் நடித்ததன் மூலம் அப்பொழுது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அபிமானியாக மாறினார் நுஸ்ரத் ஃபரியா. இவருடைய இன்ஸ்டா பக்கத்தை மட்டும் 4 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஃபாலோ செய்வதால் நுஸ்ரத் நிச்சயமாக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு ஆதரவாக அரசியலிலும் கால் பதிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் சென்ற ஆண்டு வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்கள் புரட்சி வெடித்தது. வேலையின்மை, இடஒதுக்கீடு, பொருளாதார மந்தநிலை என பல பிரச்சனைகள் ஒரு சேர இராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா வேறு வழியின்றி இந்தியாவிற்குள் தஞ்சமடைந்தார். வங்கதேச போராட்டத்தில் பெரும் திரளான மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்குள் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. மாணவர்களை பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் பல காணொளிகள் பகிரப்பட்டு வந்தது. சென்றாண்டு நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தின் போது அடக்குமுறையை ஏவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளரான நடிகை நுஸ்ரத் ஃபரியாவின் பெயரும் வாண்டட் லிஸ்டில் இருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே நடிகைக்கு சம்மன் அனுப்பி அழைப்பு விடுத்தும் அதனை நுஸ்ரத் ஃபரியா நிராகரித்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்ததன்று வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்திலிருந்து நுஸ்ரத் ஃபரியா தாய்லாந்திற்கு தயாராகி வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் அவரை சுற்றி வளைத்த போலீசார் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்துள்ளனர். அவாமி லீக் கட்சியினர் பலரும் இதனை அரசியல் பழிவாங்கும் செயல் என குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் நுஸ்ரத் ஃபரியா மட்டுமின்றி இதே போன்ற குற்றச்சாட்டில் மொத்தம் 17 நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுஸ்ரத் ஃபரியா உண்மையிலேயே கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது இந்த கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயலா என்பது முழுமையான நீதி விசாரணைக்கு பிறகே தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.